இயக்குனர் இமயம் நம்ம பாரதிராஜா சார் சொன்னாங்க. அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு, இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது, நம்ம ஊர்ல இந்த மாரி படங்கள்லாம் வருமான்னு நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாவே வாழை பார்க்கும்போது, எனக்கு ஒரு மஜீத் மஜீதியோட ஃபிலிம் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாரியோ, இல்லனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். நிதானமா, அழகா சின்ன சின்ன டீட்டெயில் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ரூரல் வில்லேஜ்ல எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலா நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸ், அவருடைய ரைட்டிங் சென்ஸ் வாஸ் சோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்ட் வந்து உங்களை உலுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டாரு. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸ்ல அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் வாட்சிங் த ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டா ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாரி சருக்கு இருக்கு. யூ ரியலி ரியலி குட் சார். அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அழகா இருக்கு. அந்த டைலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாவே அந்த எப்படி சொல்றது, அந்த ஜாகிரபி, அந்த நீங்க வச்ச செட்டிங், அதோட மியூசிக், சந்தோஷோட ஒர்க்கா இருக்கட்டும், ஈஸ்வர் சார் யுவர் ஒர்க் இஸ் ஃபேண்டாஸ்டிக். உண்மையாவே ஒரு ஒரு ஷாட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஏதோ ஒரு சினிமா பாரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். இவங்க எல்லாரும் ஒர்க்குமே ஃபேண்டாஸ்டிக். அந்த ரெண்டு பசங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. தட் பொன்வேல, வாட் இஸ் தட் பாய்ஸ் நேம்? ராகுல் அண்ட் தட் அதர் பாய் பொன்வேல், ரெண்டு பசங்களும் எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த மொமெண்ட்லயுமே வந்து தேர் நாட் கான்சியஸ், தேர் சோ ரியல். ஸோ டெஃபினட்டா வாழை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும். சந்தோஷோட ஒர்க், ஈஸ்வர் சார் ஒர்க், டயலாக் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்கராஜ் திலீப் மாஸ்டர். அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார். யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் தங்கலான். ஸோ தேங்க்யூ. Thank you so much and hearty congratulations for தங்கலான். அடுத்ததாக இந்த மேடையில தாராளமா அத்தனை பாராட்டுகளும் கூடவே அவங்களோட இம்பாக்ட்ஃபுல் ஸ்டோரிஸும் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி பயோபிக்காக ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய வாழை பற்றி இயக்குனர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தாராள பிரபு அவர்களை பேச கூப்பிடுறேன். பார்க்கிங்ல நம்ம எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிரள வைத்த நாயகன் ஹரிஷ் கல்யாண் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன்.